राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मदन मोहन गोपाल भगवान की जय। जय बोलो सनातन गोस्वामी की जय। हरि ओम तत्सत। हरि ओम तत्। श्री गोविंद 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 अस्य श्री भगवतः महापुरुषस्य श्री विष्णोर आज्ञया प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्री श्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतखण्डे सखाब्धे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये नाम संवत्सरे अयने ऋतौ मासे शुक्लपक्षे नंपुरीलिया इदान संकल्प मंत्रनु पेर। संकल्पम அப்படினா அழகா சங்கல்பஹ நல்ல எண்ணத்தோடு குட் இன்டென்ஷனோட சங்கல்ப சரியா சம்திங் குட் ஆர் ஒரு பண்றதுக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வதற்கு பெயர் சங்கல்பம் அப்படின்னு பெயர். இந்த சங்கல்ப அப்படின்ற இந்த வார்த்தைய நான் நிறைய சொல்லி சிஷ்யாலாம் கேட்டிருக்காரு. சங்கல்பமானா போவேன், சங்கல்பமானா வருவேன், சங்கல்பமானா நிறைய பேர் கேட்டிருக்கா. மகா கும்பு போரேளா அப்படின்னா சொன்னேன், சங்கல்பமானா போக வேண்டியதுதான் அப்படின்னு. சங்கல்பமாகணும் இந்த வார்த்தை நிறைய சொன்னது எனக்கு குருஜி அம்மா தான். சங்கல்பமாக பகவான் சங்கல்பமாகட்டும் பண்ணுவோம், பகவான் சங்கல்பிச்சுட்டான்னா நடந்துடும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு தீர்மானம், அதுக்கு பேர் தான் சங்கல்பம் அப்படின்னு பெயர். ஃபர்ம் டெசிஷன், லிட்டரலா சொன்னா ஃபர்ம் டெசிஷன், தீர்மானமாக. அந்த சங்கல்பம் ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சங்கல்பம் சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாள். ஒரு யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுவோம். அதை சொல்லும் பொழுது இதுக்கு நான் கேட்டிருந்தேன் இல்லையா, சங்கல்ப மந்திரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. பலவிதமான சங்கல்பம் உண்டு. ஜென்ரலி அதில் முக்கியமாக எதுக்கு சங்கல்ப மந்திரம் சொன்னேன்னா, பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் வரும், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் வரும், நிறைய உண்டு. இது பத்ரிகாசிரமம் அங்கெல்லாம் போகும்போது வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தா போல மாறும். இதில் மெயினாக அந்த சங்கல்பத்தில் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதில் கரெக்டாக டீட்டெயில்ஸ் இப்போ என்ன காலம்ன்றது சொல்லுவாள். அதில் முக்கியமாக ஆத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே, பிரம்மதேவனுடைய 50 வயசு கழிஞ்சாச்சு, இது 51வது வயசு. த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே, ஸ்வேதவராகம் அவதரித்த அந்த கல்பத்தில் பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படின்றது ஒரு கல்பம் அப்படின்னு சொன்னேன். சரிதானே? நேற்று கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல 14 மனுக்கள் உண்டுன்னா சொல்லியிருந்தேன். ரைட்டா? அதுல இப்ப பிரம்மாவுடைய 51வது வயசுல ஸ்வேதவராக கல்பத்துல வைவஸ்வத மன்வந்தரே, அதுல 7ஆவதான மன்வந்தரமான வைவஸ்வத மன்வந்தரத்துல கலியுகே, அதுல அழகா கலியுகத்துல பிரதமே பாதே, பிரதம காலத்துல
जम्बुद्वीपे भारतवर्षे भरतखण्डे सकाब्धे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि இது கொஞ்சம் அப்புறமா சொல்கிறேன். षष्ठी संवत्सराणाम 60 संवत्सरங்களோட மத்தியே அதில் இருக்கக்கூடிய இந்த நாம சம்வத்சரம் இப்போ என்ன வருஷம் நடக்கிறது, நம்மளுடைய 60 வருஷங்கள் கணக்கு உண்டு இல்லையா? அந்த 60 வருஷங்கள்ல இப்ப நடக்கக்கூடிய வருஷத்தை சொல்லுவா. குரோதி நாம சம்வத்சரே இப்படின்னு நிறைய உண்டு இல்லையா? சரி, இப்ப என்ன சம்ஸ்கிருத வருஷம் நடந்துருக்கு? 60 வருஷங்கள். இந்த 60ஆம் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுவோம் நம்ம சனாதன தர்மத்துல. 60ஆம் கல்யாணம் பெருசு. ஏன்னா அந்த ஒரு சைக்கிள் பார்த்துட்டோமா, இந்த 60 வருஷங்கள் சொல்றோம் இல்லையா சம்ஸ்கிருதத்தில், அந்த ஃபுல் சைக்கிள் நிறைய 60 வருஷங்கள் பெயர்கள் இப்படி நீங்க பார்த்தாலும் பஞ்சாங்கத்தில் இருக்கும். இப்பெல்லாம் கூகுளில் போட்டாலே கிடைச்சு, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதுல இந்த நாம சம்பத்சரத்துல அப்புறமா முதல்ல இதெல்லாம் சொல்றோம். பிரம்மதேவருடைய ஆயுசுல பாதி கழிஞ்சு 51வது வயசுல ஸ்வேதவராகத்தினுடைய அவதாரம் பண்ண அந்த ஸ்வேதவராக கல்பத்துல 7ஆவதான வைவஸ்வத மன்வந்தரத்துல ஜோராக அந்த கலியுகத்துல 60 வருஷங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குரோதி நாம சம்பத்சரே. அப்புறமா இப்ப நடக்கிறது என்ன? உத்தர அயனே. வருஷம்ன்றது 360 நாள், அயனம்ன்றது பாதி பாதி. தட்சிணாயனம் உத்தராயணம். அதுக்கப்புறமா 6 மாசம் தட்சிணாயனம், 6 மாசம் உத்தராயணம். தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இது எல்லாம் உத்தராயணம். ரத்தசப்தமியிலிருந்து உத்தராயணம். அப்புறமா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தட்சிணாயனம். உத்தராயணம் தட்சிணாயனம்னு சொல்லுவோம். சில கோவில்கள்ல பார்த்தா உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல் உண்டு. அது முக்கியமா திருக்குடந்தை ஆறாவமுதனுடைய சன்னதியில 6 மாசம் உத்தராயண வாசல் வழியா போகும். இன்னொரு 6 மாசம் போனா தட்சிணாயன வாசல் வழியா தான் உள்ள நுழையணும். அந்த மாதிரி அதுக்கு பேரு அயனம். அதுக்கப்புறமா ருத்தவுன்னு சொன்னேன். ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து, வருஷ ருத்து, வசந்த ருத்து. சரி, இப்ப என்ன ருத்து நடக்கிறது ஏற்கனவே கேட்டிருக்கேன், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். குரோதி நாம சம்பத்சரே உத்தராயணே. அப்புறமா ஹேமந்த ருத்தோ வருஷ ருத்தோ. ருத்துனா 2 மாசம், 6 காலங்கள், 6 ருத்துக்கள், அதுதான் 12 மாசங்கள். அப்புறமா இந்த ருத்துவில் இந்த மாசம் மார்கழி மார்கசீர்ஷ மாசே என்ன சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அழகா இந்த மாசத்துல. அப்புறமா அதுல வளர்பிறை செய்பிறை. அதுக்கப்புறமா என்ன ஸ்திதி அன்னைக்கு, அஷ்டமியா நவமியா தசமியா. அதுக்கப்புறமா அன்னைக்கு என்ன கிழமை, பானுவாசர யுக்தாயாம் அப்படின்லாம் உண்டு இல்லையா, அது என்ன கிழமைன்றது சம்ஸ்கிருதத்தில். அதுக்கப்புறமா அன்னைக்கு என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துல இப்படிப்பட்ட நாள்ல நான் இந்த சுபகாரியத்தை செய்கிறேன், இந்த காரியத்தை நான் செய்கிறேன். பியூட்டிஃபுல். பார்த்துக்கோங்க எவ்வளவு அழகா. விளையாட்டு போல ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்படிங்க இந்த கணக்கு சாதாரணமா வந்துடும். இயற்கையோடு சேர்ந்த ஒரு கணக்கு நம்முடைய. இது பேர் தான் சங்கல்ப மந்திரம் அப்படின்னு பெயர். சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே நம்ம சனாதன தர்மத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கோவில்கள் எல்லாம் போனா கூட சங்கல்பம் எல்லாம் அப்படி பண்ணுவார்கள். புரியுறதா? இப்படி அழகான சங்கல்பம் எல்லாம் சொன்னேன். எதை பத்தி இது பேசிட்டோம்?
அந்த ஆதித்யர்கள், மன்வந்தரம், இதை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது அதிதி, திதி, திதி இப்படிலாம் சொல்லும் பொழுதும் ஆதித்யர்கள், அப்புறமா அதுல சங்கல்பத்துல என்ன பிரம்மாவுடைய பகல், அந்த மன்வந்தர கணக்குல இந்த பிரம்மாவுடைய விஷயம் அப்ப இது சொல்றதுக்காக இந்த சங்கல்பத்தை பத்தி சொல்லிட்டு அவ்வளவு சிரேஷ்டம். அதுல நாம இப்ப அஷ்டாவிம்சதி தமே அப்படின்னுபடியா 28வது சத்திரியுகத்துல கலியுகம் அப்படின்னு வரும். இந்த சங்கல்பம் ரொம்ப ஜோரா சொல்வா. ஸ்ரீ மகாவிஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்யாத்ய பிரம்மணே த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வதமன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே 28வது சத்ரியுகத்துல கலியுகத்துல கலி பிரதம சரணே இது நிறைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும். சரியா? அழகா இந்த குரோதி நாம சம்வத்சரே தட்சிணாயனே கிரீஷ்ம ருதௌ ஆஷாட மாசே கிருஷ்ணபக்ஷே பஞ்சமி திதௌ சௌமியவாசரே அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவா. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட சனாதன தர்மம் அவ்வளவு அழகா பகவான் மூர்த்தி எல்லாம் சொல்லிருக்கு. இப்ப கூட மகா கும்ப எல்லாமே கூட இந்த மாதிரி ஒரு கணக்குல அழகா பண்ணப்படுகின்றது. ஸோ இது எல்லாத்தையும் அவ்வளவு அழகா நமக்கு புரிய வைக்கிறது தர்மம், சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்தை அவ்வளவு அழகா நிர்வாகம் பண்றது நம்முடைய மூதாதையர்கள், ரிஷிகள், சாதுக்கள். ஸோ இன்னைக்கும் வைவஸ்வத மனுல இருக்கா, நீங்க பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். அதுக்கு அந்த ஏகாகிர சிந்தனையோட இருக்கணும். அப்ப பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்மளுடைய இந்த அகம்பாவம், தற்பெருமை, பொறாமை எல்லாம் ஒவ்வொன்னா விட 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 மனசுல தெளிவு வரும். இந்த கோபிகைகள்லாம் கண்ணன் அவர்களை விட்டுட்டு தற்பெருமை வந்துடுத்து, அகம்பாவம் விலகினோன்னு கோபிகள் பலம்பரா கத்தரா, அப்புறம் நானே கண்ணன்றா, அப்புறம் அவளே சிரிக்கிறான், நல்லாமோ பண்றான். எதுக்குமே கண்ணன் வசப்படவே இல்லை, அடிப்போங்கடி. இதெல்லாம் இழந்த உடனேயே வரக்கூடிய ஒரு இமோஷன்ஸ், அவ்வளவுதான். ஏதான ஒரு விஷயத்தை இழந்தோடனே கோபம் வரும், அழுக வரும், தப்பு பண்ணிட்டு மேல தப்பு என்னெல்லாமோ வளரும் லிட்டரலா. அது எதுவுமே ரியலைசேஷன்ல வர்றதில்லை. இழந்துட்டோமேன்ற அந்த ஒரு கடுப்பு, அந்த ஒரு ஆதங்கம், அவ்வளவுதானே ஒழிய அதுக்கு மேல அதுல ரியலைசேஷன் கிடையாது. அந்த ரியலைசேஷன் வரணும். கோபிகள் அந்த ரியலைசேஷனே வராம தான் சுத்தின்னு இருக்கா. அதுக்கப்புறம் ராதாராணியை பார்த்த பிறகு ராதாராணி பஜனை பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், காத்துருப்போம், அவன் கிருபை செய்வான். அதை தவிர நம்மளுடைய கோபம், இந்த அழுக, வசனம், என் மேல தப்பு, நான் பாபி, இப்படி எதுவுமே வேலை கிடையாது. மனசு மாறணும். இந்த டயலாக் நிறைய பார்த்துருக்கேன். குருஜி அம்மா கிட்ட டயலாக் இருக்கேன், அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். ஒரு வேலை கொடுக்க மாட்டேன். என்னது வேலை கொடுக்கணும்? அது எமோஷனல் கடுப்பு, அவ்வளவுதானே. கோபிகள் அப்படிலாம் சொல்லும் பொழுது கண்ணன் வரவே இல்லை. இந்த கோபிகைகள் உள்ளபடி புத்தி மாறின பிறகுத்தான் கண்ணனுடைய ஆவிர்பாவம். ரியலைசேஷன், அந்த ரியலைசேஷன் வரும்பொழுதுதான் தெய்வீகம் புலப்படும். இது சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சனாதன கோஸ்வாமி அவருக்கும் ஒரு அகம்பாவம். என்ன, சுவாமி இப்படிலாம் தான் பூஜை பண்ணணும், இப்படிலாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரசுராம் சௌபே சொல்லுது, ஆத்மாராம் துபே அப்படின்னு நிறைய பேர்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும் சரித்திரங்கள்ல. அவர் வீட்டில் இருந்த மதன் மோகனை எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி அவளுக்கு இவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லி கொடுக்குறார். அவளும் கேட்டுக்கிறார், சரி அப்படியே பண்றோம்னு. அன்னைக்கு
அன்றிலிருந்து அவ வந்து இந்த மதன் மோகனை தெய்வமாக கொண்டாட அவன் தெய்வம் தான், சந்தேகமே வேண்டாம். அதாவது கண்ணன் இந்த கிருஷ்ண அவதாரம்ன்றது ரொம்ப அழகான ஒரு அவதாரம். உலகத்துல அவன் தன்னை நிரூபணம் பண்றதுக்கெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது. அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துல ஆசையோட இருந்தான், ஸ்ரத்தையோட இருந்தான், அவர்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். உலகத்துல நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஐ ஆம் த இன்கார்னேஷன் ஒரு இடத்துல காட்டிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு எங்கேயோ மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். வந்த அசுரர்களை வதம் பண்ணி அவர்களுக்கு சத்கதி கொடுத்தான். தேவர்களுக்கு புரிஞ்சது. சில சில சந்தர்ப்பங்கள்ல கோபர்கள் கோபிகளுக்கு புரிஞ்சது. எல்லாருக்கெல்லாம் ஒன்றும் புரியவே இல்லை கிருஷ்ணவதார். அவன் யார் தன்னை நம்பினார்களோ அவர்களுக்கு தன்னுடைய தெய்வீகத்தை காட்டினான். அர்ஜுனனுக்கே தெரியல. பகவத்கீதை அந்த விஷயத்தை சொல்லும் பொழுதுதான் அர்ஜுனன் கேட்டான்னு சொல்லிதான் பகவான் அவனுக்கு தன்னுடைய விபூதியை பத்தி சொல்லிட்டு அழகா தன்னுடைய மகிமையை பத்தி சொல்றது. விபூதி அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் உண்டு. தன்னுடைய மகிமையை பற்றி சொல்லிட்டு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினான். யார் எதிர்பார்க்கிறாளோ, யார் தவிக்கிறாளோ அவர்களுக்கு காட்டி கொடுப்பான். சும்மால எல்லாருக்கிட்டையும் இந்த கதையே கிடையாது. நீ மாட்டுக்காரன்டா, ஆமா மாட்டுக்காரன். நீ கள்ளன்டா, ஆமா கள்ளன். நீ மாமனை கொன்னவன்டா, ஆமா கொன்னவன். சிசுபாலன் எல்லாத்திட்டும் திட்டுறான். ருக்மிணியோட அண்ணா திட்டுறான், பயந்தாங்கொல்லி பேடிப்பேல, ஆமா பயந்தாங்கொல்லி பேடிப்பேல. எந்த இடத்துலயுமே நான் யார் தெரியுமா, நீ என்னெல்லாம் சொல்லிட்ட பாரு. இரு, நீ கொண்டாடினாலும் சரி கொண்டாடனாலும் சரி, நீ ஒதுங்கியே போனாலும் சரி, ஒதுக்கியே வச்சாலும் சரி, கண்டுண்டாலும் சரி, கண்டுக்கவே இல்லைனாலும் சரி, கண்ணோட வெறுப்பேற்றுற நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இப்படிதான். அணுகில் அணுகும் ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. பகவான் வந்து அவன் நெருங்கினா அவனும் நெருங்குவான். எப்பொழுதுமே பல சந்தர்ப்பங்கள்ல நான் பார்த்திருக்கேன். எல்லாருமே மற்றவாளுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான். அதுவும் இந்த பக்தியிலையும் பஜனையிலையும் நாம ஜபத்திலையும் பூஜையிலையும் இவாளுக்கு ஒரு 4-5 அனுபவம் கிடைச்சுடுத்துன்னா ஆடுவா பாருங்க பேயாட்டம். அப்பா பாபா. அதுவும் இந்த காலகட்டத்துல யாராவது கொஞ்சம் பெருமையா சொல்லியாச்சுன்னா போச்சு, வைக்கவே வேண்டாம். நிஜமாவே பேய்தான் தோத்து போயிடும். எத்தனை மனுஷால பாக்குறேன். அடுத்தவாளுக்கு அட்வைஸ் மழையா பொழிவா, ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டேன். அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டு போயிட்டே இருப்போம். வளரலுக்கெல்லாம் போயிட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணப்படா. குருஜி மசாலா வளரிட்டு போட விடுறா. அவளுக்கா கேட்கணும் தோணித்தா கேட்டா விளக்கம் சொல்லலாம். இல்லாட்டி என்னத்துக்கு விளக்கத்தை எல்லாம் சொல்லிட்டு விளக்கண்ணைக்கு அப்படிங்குவா. விளக்கண்ணைக்கு என்னத்துக்கு விளக்கம்? வேணா கேட்கட்டும் சொல்லுவோம். கேட்டா கேட்டு சொன்னா தாண்டா புத்தியில வரைக்கும். இந்த குருஜி நம்ம சமயத்துல நான்லாம் நிறைய புலம்புவேன், கண்டுக்கவே மாட்டேன். இந்த புலம்பி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சீனை போட்டு அழுது அப்புறமா டயர்டாகி என்னால் ஒன்றும் முடியல புரியல எல்லாம் கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா மனசுல ஒரு தெளிவு வந்து அது முன்னாடியே வரும். நான் தான் தப்பு, சரி பண்ணுங்க. வசனமா இருக்கும் போதெல்லாம் விலைக்கே ஆகுது. ஓ நான் தப்பு பண்ணிட்டேன். உடனே மனசுல நிதானம் வந்து நாம ஜபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அந்த மனசு தெளிய தெளிய தெளியதான் நெருக்கம் வரும். இது என்ன நீங்க புரிஞ்சுக்கோங்க. உலகம் கொண்டாடி கொண்டாடி ஊரெல்லாம் கொண்டாடும் பொழுதும், இல்லாட்டி நம்மளா எல்லாரும் கொண்டாடுற ஐ ஆம் த கிரேட் நினைக்கும் பொழுதோ அப்படியே அதுதான் மாயைன்னு பேரு. அது அப்படியே ஒன்றும் புரியாது. அது தெளிஞ்ச பிறகுதான் அவளை பைத்தியக்காரத்தனம் பண்ணும்னே புரியும். அது தெளியும் பொழுது முதல்ல என்ன பண்ணோன்னே புரியாது. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தெளியும். கோபிகைகளுக்கு முதல்ல ஒன்றும் புரியல, என்னெல்லாமோ பண்ண ரொம்ப அழகா இருக்கும் சேஷ்டிதாங்க. ராதாராணியை பார்த்து ராதான்னு சொல்ல ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுவோம், சாதாரணமா பிரார்த்தனை பண்ணுவோம். கிருஷ்ணா உன்னிடத்துல என்ன சமர்ப்பணம் பண்றேன், உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன மாத்திடு
மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா? அந்த ஒரு நிதானத்தோட பிரார்த்திக்கும் பொழுதுதான் அது பிரார்த்தனை ஆகும். அது வரைக்கும் எல்லாம் வசனம். அந்த வசனத்துக்கெல்லாம் ஒரு வேலை கிடையவே கிடையாது. கண்ணன் தன்னையே கொடுப்பான், அவ்வளவு நேரத்தை கொடுப்பான், அவ்வளவு அன்பை பொழிவான். அது பெருமை வர்றது, அது நம்ம பெரியாள் நம்ம நினைக்கும் பொழுதெல்லாம் கண்ணன் சிறியவங்க ஒதுங்கி போயிடும். அவ்வளவு அது அவனுடைய தர்மம். அவனை அனுபவிப்பதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதை நம்ம விளக்கணும். அவனிட பிரார்த்தனை பண்ணா விலகும். அது சனாதன கோஸ்வாமிக்கு இப்படிதான் பூஜை எல்லாம் பண்ணணும்னு சொன்னோன்னே அன்னைக்கு ராத்திரி அவருக்கு ஒரு சொப்பனம். இந்த பாரு, நான் அவர்களிடத்துல இப்படி இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை இல்லை, அவ இந்த மாதிரி வச்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்காங்க, அந்த ரூம் அந்த வீட்டில் விளையாடிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சமா அறிவு வேண்டாமா? இந்த வீட்டுல நான் ஒரு குழந்தையா விளையாடிட்டு இருக்கேன், அப்ப தெரிய வேண்டாமா? எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு உனக்கு புரிய வேண்டாமா? என்ன பெருசா மூர்த்தி பூஜை இப்படிதான் பண்ணணும், முட்டாள் அப்படின்றான். கிருஷ்ணன் திட்டுவானோ அப்படின்னா, திட்ட வேண்டிய சமயத்தில் திட்டணும், பேசாம இருக்க வேண்டிய சமயத்தில் பேசாம இருப்பான், கண்டுக்காம இருக்க வேண்டிய சமயத்தில் கண்டுக்காம இருப்பான். கோபிகள் கிட்ட பேசாம தானே போயிட்டான், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டா போனோம், கண்டுக்காம போயிட்டான். கத்தி கதறி அழுது புலம்பி நாமஜபம் பண்ணி ஒரு மைண்ட் நிதானம் வந்து அப்புறமா வரான். அப்புறம் தானா வரான். நீ ஒன்னும் அவனை பலவந்தப்படுத்த முடியாது, நிர்பந்திக்க முடியாது. அந்த கதை நடக்காது அவதாரம் புருஷாவிடத்துல. காத்துட்டு இருப்பான், வேற சொன்னாவா இன்னும் எத்தனை ஜென்மம் வேணா போ, என்ன இப்ப அப்படின்ட்டு இருப்பான். கண்ணன் அவன் சம்பூர்ணன். யார் வேணும் எது வேணும் அவனுக்கு ஒன்னும் வேண்டாம். புரியுறதா? சனாதன கோஸ்வாமிக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அடுத்த நாள் காத்தால் திரும்பியும் போறார் அவன் வீட்டுக்கு. அப்ப அவர் சொன்னார், அம்மா மன்னிச்சுடுங்க, கண்ணனுக்கு நீங்க பண்றதுதான் பிடிச்சிருக்கு, நான் யார் சொல்றதுக்கு, அவன் உங்களுடைய யசோதா பாவத்தை மயங்கிட்டான், மன்னிச்சிருக்கோம். வாழறான். உங்ககிட்ட அப்படி சொன்னானா? என்கிட்ட சொன்னான், உனக்கு சதன் இருக்கான், சில இடங்கள் நிறைய குழந்தைகள் இருக்குன்னு வருது. அந்த சனாதன கோஸ்வாமிக்கு யாருமே இல்லை, அவனும் அழகா அப்படிலாம் பூஜை பண்ணணும்னு சொல்றான், நீ என்ன அவன்கிட்ட கொடுத்துரு, அவன்கிட்ட அவனோட போகிறேன்னுட்டானா இந்த மதன் மோகன். கேட்டவன அழுக வருது. சனாதன கோஸ்வாமி கையை கூப்பிண்டா, அம்மா உங்களுடைய பக்தி ரொம்ப விசேஷம், சர்வசிரேஷ்டம். உங்களை மாதிரிலாம் என்னெல்லாம் அவனையே பார்த்துட்டு அவனுக்காக எல்லாத்தையும் பண்ண முடியாது. எனக்கு ஜபிக்கணும், என் குருநாதர் சொன்ன விஷயங்களை பண்ணணும், பிருந்தாவனத்தினுடைய லீலா ஸ்தலங்களை பிரகடனப்படுத்தணும், நிறைய கிரந்தங்கள் எழுதணும். அவன் இப்படி சொல்லியிருப்பான், மன்னிச்சுடுங்கம்மா, நீங்க அவனை எப்பயும் போல பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக்ஷை வாங்கிட்டு வந்துட்டான். ஆனா அவன் வரணும்னு நினைச்சுட்டான் வச்சுக்கோங்களேன், இங்க வேண்டானாலும் வருவான். எப்படி வருவான், எப்போ வருவான் நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. அது அவனுடைய சங்கல்பம். அவன் இப்ப தீர்மானம் பண்ணிட்டான், சனாதன கோஸ்வாமியோட வரேன்னு. அப்ப திரும்பியும் ராத்திரி சனாதன கோஸ்வாமியை சொப்பனத்திலே வந்தான். அவருக்கு அந்த மூர்த்தி ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவனுடைய ரூப லாவண்யம், அவனுடைய அழகு, அந்த லீலைகள், இந்த கிருஷ்ண லீலை இருக்கு பாருங்க, அது போல இந்த ஜீவனுக்கு ஜீவாதாரம் எது, அது கொடுக்கிற ஒரு சந்தோஷம் கிருஷ்ண ஸ்மரணை, கிருஷ்ணனுடைய லீலைகள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முத்திர பதிச்ச அனுபவம் கொடுப்பான். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். இன்னைக்கு என்னெல்லாம் உங்களுக்கு பிளெஸிங் கிடைச்சது, நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ள யோசிங்க.
இங்க எப்ப பார்த்தாலும் மனுஷால யோசிச்சு எனக்கு இது கிடைச்சது அது கிடைக்கல அது நடந்தது இது நடக்கல. கிருஷ்ண அனுகிரகத்தல்லவா ரசிக்கணும். அழகான எனக்கு உடம்பு கொடுத்திருக்கான், இளமையை கொடுத்திருக்கான், கண்ணு கொடுத்திருக்கான், பேச்சு திறமையை கொடுத்திருக்கான், பலத்தை கொடுத்திருக்கான், குழந்தைகளை கொடுத்திருக்கான். எத்தனையோ அப்பா அம்மாக்கள்லாம் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்திருப்பா. அவா பிள்ளைகள் நல்ல நல்ல வீடுகள்லாம் வாங்குவா. எத்தனையோ அப்பா அம்மாக்கள் நடந்தே போயிருப்பா, பிள்ளைகள் காரு பங்களான்னு வாங்குவா. எத்தனையோ அப்பா அம்மாக்கள் எழுத படிக்க தெரியாதான அவர்களுடைய பிள்ளைகள் எழுதி படிச்சு அதிசயமா இருக்கும். நாமெல்லாம் அப்படிதான். நம்ம தாயும் தகப்பனும் வாழ்ந்த வாழ்க்கை அடைந்து நாம் வாழும் வாழ்க்கை அவ்வளவு வசதி. அதனால நன்றியோட இருக்கும். அன்னைக்கு கிடைச்ச அனுபவத்தை கொண்டாடுங்க. சனாதன கோஸ்வாமிக்கு இந்த விஷயத்துல 3வது நாள் வந்துட்டோம். சொப்பனத்துல என்ன சொல்லியிருக்கோம் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो राधा मदन मोहन की जय, जय बोलो सनातन गोस्वामी की जय. राधे कृष्णा.